சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வீடியோ பண்ணிருக்கேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 வீடு தான் மொத்தத்துக்கு இங்க இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படியே 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பாருங்க, எனக்கு பின்னாடி பாருங்களேன், ஒரு தெருவே ஃபார்ம் ஆயிருச்சு. இது இல்லாம இந்த பக்கம் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வீடுகளா தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த லொகேஷன்ல செம்ம டெவலப் ஆயிருக்குது. சென்னையில் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே யாரும் பண்ணாத ஒரு பெனிஃபிட் நம்ம கஸ்டமருக்காக இந்த டவுன்ஷிப்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வெறும் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல வரவங்களுக்கு லேண்ட் மட்டும் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பைபேக் ஆப்ஷன் நம்ம போட்டு கொடுக்குறோம். அந்த பைபேக் ஆப்ஷன் என்னன்னா 5 வருஷம் கழிச்சு என்ன ரேட் போதோ அதை இன்னைக்கே நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு 2500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு அதுமே 5 வருஷம் கழிச்சு 5000 ரூபாயிலிருந்து 5300 ரூபாய் வரைக்கும் அந்த ரேட்டை நானே இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கான பாண்டு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறோம் நாங்க விஎஸ்பிஎன் குரூப்ல இருந்து. எந்த ப்ராஜெக்ட்லயாவது ப்ராஜெக்ட்டுக்குள்ள பஸ் வந்து பாத்துருக்கீங்களா? அதுவும் ஸ்கூல் பஸ் வந்து பாத்துருக்கீங்களா? ஆனா இங்க பாருங்க, ஸ்கூல் பஸ் முதற்கொண்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு போகுது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, இந்த 1.5 to 2 வருஷத்துக்குள்ள எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? வீடோட வாங்கினா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்பீங்க இல்லையா? அவங்களுக்கும் இருக்கு. அது என்னன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட். இன்னைக்கு டபுள் பெட்ரூம் வீடோட நீங்க கட்டி கொடுத்தீங்க, ஒரு 34 லட்ச ரூபாய் வீடோட கட்டி கொடுத்தீங்கன்னா மந்த்லி மினிமம் 10,000 to 12,000 வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்ம விஎஸ்பிஎன் குரூப் கம்பெனி வந்து டைரக்டா உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஸோ நீங்கள் மாதம் உங்களுக்கு வருமானம் வர மாதிரியும் ஆயிரும், ஒரு பல்காக ஒரு ரிட்டர்ன் வர மாதிரியும் இட்ஸ் எ கேரண்டியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம விஎஸ்பிஎன் குரூப் கம்பெனி இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்குள்ள. பொதுவாக சென்னை சரௌண்டிங்கில் எத்தனையோ டவுன்ஷிப் இருக்குது, பெரிய பெரிய டவுன்ஷிப் எத்தனையோ இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நீங்கள் போய் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ரேட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க எதுக்காக இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் இவங்களை பொறுத்தவரையும் வீடுகள் உள்ள வர ஆட்கள் வாங்க தான் இவங்க ஒவ்வொன்றா டெவலப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடு உள்ள வருது அப்படின்னா அந்த வீடுக்கு தேவையான மளிகை கடையா இருக்கட்டும், காய்கறி கடையா இருக்கட்டும், மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், ஏடிஎம் இருக்கட்டும், இது போல ஒவ்வொன்றா டெவலப் பண்றாங்க. ஏன் அப்படின்னா உள்ள வரத டெவலப் பண்றாங்க. அதனாலதான் இவங்களால இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்க முடியாது. இங்கே லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 15 லட்சம் ரூபாய்க்கும் இந்த மாதிரி இடத்தோட தனி வீடு வெறும் 22 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காது விஎஸ்பிஎன் குரூப்ஸ். ஓகேங்களா? இவங்க கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜயா கிரீன் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நெல்லிக்குப்பத்தில் கடை இருக்குது. அதாவது கிளாம்பாக்கத்துக்கு பேக் சைடு. ஸோ கிளாம்பாக்கம் குருவாஞ்சல் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நெல்லிக்குப்பத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் கடை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 60 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப்பாக டெவலப் பண்ணிருக்காங்க. சரியா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணிருக்கோம். ஸோ நீங்க நம்ம சேனல் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ இப்பயுமே லைவ்ல தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்க்கும்போது அதிகபட்சம் ஒரு 5-6 வீடு தான் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்திருக்கு. இது இல்லாம அதுக்குள்ள ஆளுமே குடி வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதோட நிக்கலங்க, இன்னுமே வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தாலே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுட்டேஜ் எடிட் பண்றேன். இருந்தாலுமே நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்லலாம், இல்ல உடனே வீடு கட்டி குடியேறதுக்கான ப்ராஜெக்ட்டும் சொல்லலாம். ஸோ ரெண்டுக்குமே இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கும். சரிப்பா, இப்போ வீடு கட்டி குடியேறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. ஸோ அதனாலதான் உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து வெளியே போனாலேவும் நம்மளுக்கு எஸ்ஆர்எம் ஸ்கூல் ரிச் பண்ணிக்க முடியும், வேலம்மாள் ஸ்கூல் ரிச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி காலேஜை பொறுத்தவரை வரும்போது பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, அப்படி அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இது இல்லாம சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இது இல்லாம டிஏவி ஸ்கூல் இருக்குது, சிடிஎஸ் ஸ்கூல் இருக்குது. சோ இவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் இருந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்குதுங்க. சோ அதனாலதான் உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள வந்திருக்காங்க. எந்த ப்ராஜெக்ட்லயாவது ப்ராஜெக்ட்டுக்குள்ள பஸ் வந்து பாத்துருக்கீங்களா? அதுவும் ஸ்கூல் பஸ் வந்து பாத்துருக்கீங்களா? ஆனா இங்க பாருங்க, ஸ்கூல் பஸ் முதற்கொண்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு போகுது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, இந்த 1.5 to 2 வருஷத்துக்குள்ள எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? உள்ளுக்குள்ள அவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு. அதனால தான் ஸ்கூல் பஸ் முதற்கொண்டு உள்ள வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸ்கூல் காலேஜ்ல பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது வேலை வாய்ப்பு. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வேலை வாய்ப்புக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 15-20 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து சிறுசேரி ஐடி பார்க்கா இருக்கட்டும், அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஸ்ரீராம் கேட்வேயா இருக்கட்டும், ஜோஹோவா இருக்கட்டும், மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியா இருக்கட்டும், செங்கல்பட்டா இருக்கட்டும்,
உரகடமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து அதிகபட்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளவுங்க இங்க குடியிருக்காங்க இல்லையா, அதுல 100க்கு 40 பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லொகேஷன்ல தான் ஒர்க் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், உங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் ஒரு சுத்தான ப்ராஜெக்டா இருக்கும். ஓகேப்பா, ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஃபியூச்சரில் ஏதாவது க்ரோத் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரோத் ஆகிறதுக்கு அது ரெண்டு ரீசன் தாங்க. ஒன்று, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும். இது இல்லாமல் உள்ளுக்குள்ளே வீடுகளும் வரணும். அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் க்ரோத் ஆகும் இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ளே இங்கே இப்போ எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது, இது இல்லாமல் கட்டிக்கிட்டும் இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே நல்ல க்ரோத் எதிர்பார்க்க முடியும். இது இல்லாமல் கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு குருவாஞ்சேரியிலிருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துக்கிற முடியும். இது இல்லாமல் திருப்பூராக இருக்கட்டும், செங்கல்பட்டா இருக்கட்டும், கிளாம்பாக்கமா இருக்கட்டும், சிறுசேரியா இருக்கட்டும், இந்த சரௌண்டிங்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துக்கிற முடியும். இன்க்ளூடிங் பஸ் ஆக்சஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களால நல்ல குரோத் எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் கொடுத்துருக்காங்க, சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள இபியும் வந்துருச்சு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, செக்யூரிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் இருக்காங்க, சிசிடிவி கேமராவும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிடிசிபி ரேரா, ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே கிளியரா இருக்குது. ஸோ அதனால தான் உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட 900 பிளாட்ஸ் போட்டு அதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே சால்வ் அவுட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், 500க்கு மேல உள்ள குடும்பமும் வந்துருச்சு. இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல ரேட் எவ்வளவு, இவங்க எந்த மாதிரி ஆஃபர்ல கொடுக்குறாங்க, இதை பத்தி நம்ம சொல்றதுக்காக ராஜ் சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இது ஃபுல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதங்க இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம கூட ராஜ் சார் இருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம கம்பெனி பத்தி ஆல்ரெடி சென்னையில் எல்லாத்துக்கும் ஒரு 80% மக்களுக்கு தெரியும். சரி, தெரியாதவங்களுக்கு சொல்றேன், நம்ம கம்பெனி பேர் வந்து VSBN குரூப். நம்ம ஒரு 25-26 வருஷமா இந்த பிசினஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஒரு மெகா டவுன்ஷிப். இது வரைக்கும் போட்டதெல்லாம் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 5 ஏக்கர் இதுக்குள்ளேயே நம்ம ஒரு லேஅவுட்டாக போட்டு ஒரு ரெசிடென்ஷியலாக நம்ம டெவலப் பண்ணோம். இப்போ ஒரு 2.5 இயர்ஸ் முன்னால தான் ஒரு மெகா டவுன்ஷிப்பாக ஒரு 60 ஏக்கரால போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் அந்த லொக்கேஷனில் தான் போட்டிருக்கோம். இது 200 ஃபீட் ஆன் ரோட்லேயே நம்ம 60 ஏக்கரா மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்ம லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதாங்க சார் சொல்கிற மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்து பண்ணியிருக்கோம். நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இல்லையா, சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பண்ணும்போது அப்போ மேக்ஸிமம் ஒரு 5 to 6 வீடு தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு 900 பிளாட்ஸ் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அப்போ நான் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ வெளிவான ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ ஓகே சார், இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பிளாட் அப்படின்னா எவ்வளோ வருது, வீடு அப்படின்னு எவ்வளோ எடுத்துட்டீங்க சார்? ஆக்சுவலி இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல வெறும் பிளாட் மட்டும் வாங்குறீங்கன்னா 15 லட்சம் ரூபாயிலிருந்து உங்களால் பிளாட் வாங்கிக்க முடியும். வீடோட வேணும்னு இண்டிவிஜுவல்ஸ், நாட் ஃபார் அப்பார்ட்மெண்ட், இண்டிவிஜுவல்ஸ் வீடோட வேணும்னா சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல்ஸ் மினிமம் 24 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல்ஸ் மினிமம் 34 லட்சம் ஸ்டார்ட் ஆகுது. இல்லப்பா எனக்கு இதோட பெரிய வீடு வேணும்னா எல்லாமே கஸ்டமரைஸ் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 25 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 1.5 கோடி ரூபா பட்ஜெட் வரைக்கும் இந்த இடத்துல மக்கள் வீடு கட்டியிருக்காங்க, நாங்களும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு என்ன பட்ஜெட் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சார், இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளையன்ட்க்கு நீங்க சைட் டிஸ்கஸ் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா, சென்னையில எல்லா ஏரியாவில இருந்தும் வரவங்களுக்கு சைட் வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டாங்கன்னா பிக்கப் ட்ராப் நாமளே அரேஞ்ச் பண்றோம். ஃப்ரீ சைட் விசிட், எந்த சார்ஜஸும் கிடையாது. அவங்க சைட்டை வந்து பார்த்துட்டு எல்லாம் பிடிக்கும் பட்சத்தில், கண்டிப்பாக பிடிக்கும் பட்சத்தில் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் அவங்களுடைய ட்ரீம் பிளாட்டை அவங்க புக் பண்ணிக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. சதங்க சார், அப்படி ஃபைனலாக பார்க்கும்பொழுது நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நெல்லிக்குப்பம் இந்த போல் ஏரியாவில் உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி லேஅவுட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வாரம் நீங்கள் சைட் விசிட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவாக ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் அமீர். டாடா பை பை, see you. Thank you sir. Thank you sir.